வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது உடம்புல ருத்ராட்சம் போடுறத பற்றி. இந்த ருத்ராட்சம் இருக்குது, அதுக்கு ருத்ராட்சம் கடவுள், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படின்னா, இது தாழ்த்து ருத்ராட்சம் வச்சுங்களேன். ருத்ராட்சத்தை இப்படி தான் போடுறோம். ராத்திரி படுக்கும்போது கழட்டி சாமியில் மாதிரில் வச்சுட்டு காலையில் எழுந்து குளித்த அப்புறம் இதை வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். பொதுவாக ருத்ராட்சம் அப்படி தான். நிறைய பேர் ருத்ராட்சத்தை இந்த மாதிரி நெருக்கிற மாதிரி போடுறாங்க. கழட்ட முடியாது, நைட்டு கழட்டவும் மாட்டாங்க. அது தப்பு. ஏன்னா ஷேவ் பண்ணுறோம், அந்த க்ரீம் இதில் பட்டுதுன்னா என்ன, அப்புறம் ருத்ராட்சம் போடுறது அர்த்தம் இல்லாமல் போயிடும். ருத்ராட்சம் கடவுள், மரியாதையை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது தப்புங்க. ருத்ராட்சம்னா பொதுவாக இந்த மாதிரி கழட்டுற மாதிரி வசதியாக இருக்கணும். ராத்திரி படுக்கும்போது கழட்டி சாமியில் மாதிரில் வச்சுட்டு காலையில் எழுந்து குளித்த அப்புறம் அது லேட்டாக வாஷ் பண்ணி தான் போடும். ஏன் வாஷ் பண்ண சொல்கிறேன்னா, நான் சாமியில் மாதிரில் இருக்குது, ஏதாவது பூச்சி ஏதாவது பட்டிருக்கும், அதுக்காக வாஷ் பண்ணிட்டு போடுறது நம்ம ஹைஜீனிக், முடிச்ச வரைக்கும் ஹைஜீனிக்காக இருப்போமே. அதுதான் நான் சொல்கிறேன். அது யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் ருத்ராட்சம் போடுறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன், கழுத்தை நெருக்கியே போடுறாங்க. தப்பு, இது போடுறதே தப்பு. இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும். நைட்டு ராத்திரி படும்போது கழட்டி வச்சு தான் படுக்கணும். காலையில் எழுந்து குளித்தப்போ வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். அதான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்கிறத எங்கேயாவது ரைட் சென்ஸ் எடுத்திருப்பீங்க. அது